என்னாச்சு? ஐயோ குழந்தை என்னாச்சு? ஆட்டோ தூக்குங்கம்மா. ஆட்டோ. அடிச்சுடா. யார் மேல கை வைக்கிற? உனக்கு போட்டே வச்சுக்கேன். வேணாம் பிரதர், வேண்டாம். கண்ணு தெரியாதவன்டா. அவன் அடிச்சா நமக்கு தான்டா அசிங்க. கண்ணு தெரியாதவன். ஏய், குழந்தைக்கு தான் ஒண்ணும் ஆகலைல. பாத்து போடா. பார்வையில்லாதவன் அடி வாங்கணுமா? வா வா. தேங்க்யூ. குழந்தை சேஃபா இருக்கு. தமிழிசை, இங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது யாருக்கும் இல்லாத தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? ரியலி சூப்பர். நாலு பொறுக்கிங்களை அடிக்கிறதுக்காக 400 பேருக்கு சிரமம் கொடுத்துருங்க. வருத்தப்படாம கைத்தட்டி சந்தோஷப்படுறீங்க. போங்க தமிழ், போங்க. போய் டிராஃபிக் கிளியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க. அது வரைக்கும் இவரோட குரலுக்கு மட்டும்தாங்க ரசிகையா இருந்தேன். ஆனா அன்னில இருந்து இவருக்கே ரசிகையாயிட்டேன். அதோட என் மியூசிக்கல் ஷாப் வேலைக்கெல்லாம் நான் டாட்டா காமிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் என் முழு நேர வேலையே இவரை ஃபாலோ பண்றது, இவருக்கு லிஃப்ட் கொடுக்கறதுன்னு ஒரு வழியா இவர் வீடு வரைக்கும் போயிட்டேங்க. வாங்க. பார்த்து, இன்னும் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. வலது பக்கம் ஒரு பானை இருக்கும், தள்ளிடாதீங்க. பார்வை இல்லாதவங்கள கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தை மாதிரி இருட்டுல தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நெடுமாறன் என் கண்ணுக்கு ஒரு குழந்தையா தாங்க தெரிஞ்சாரு. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உன் நினைப்பாவே இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அப்பா எப்படி இருக்காரு? வாக்கிங் போயிருக்காரா? ஆமாப்பா. தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ப்பா. இப்பதான் குழந்தை அழைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கான். தங்கச்சி ஃபோன் பண்ணிருந்தாலாமா? நேத்து தான்ப்பா பேசினா. நல்லா இருக்காளாம். அவ ஹஸ்பண்டுக்கு அடுத்த மாசம் லீவ் கிடைக்குதாம். அப்ப இந்தியாவுக்கு வரலாம். இவர் இவங்க அம்மா கிட்ட போன்ல பேசினப்ப தான் தெரிஞ்சது இவரோட தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. உங்களெல்லாம் பார்க்கணும். சாரிம்மா, மீட் பண்ணும் போல இருக்கு. அப்பதாங்க எனக்கு ஒன்று தோணுச்சு. உடனே கேட்டுட்டேன். நெடு, நான் முட்டாள்தனமா ஒன்று கேட்கலாமா? முட்டாள்தனமா? கேளு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்க போங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க போலாம். போங்க தமிழிசை, போங்க. உங்க நிகழ்ச்சி, உங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்க ஒரு தைரியசாலி நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு கோழை மிஸ்டர் நெடுமாறன். என் வாழ்க்கையில முதல்ல என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்.
அதே பொண்ணு தெருவில் நின்று வாய்க்கு வந்து இப்படி திட்டவும் செஞ்சான். இந்த நடுமாறன் இருக்காரே, அவருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. அது தெரியுமா உங்களுக்கு? ரெண்டுமே எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு, அதே நேரம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஜெயிச்சு காட்டுவ நிகழ்ச்சியை கம்பேர் பண்ணாதீங்க. அதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டான ஆள் நீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா நடுமாறன், நான் உங்களை விரும்புறதுக்கு காரணமே உங்க தன்னம்பிக்கை, உங்க வில் பவர். முதல்ல அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. உங்க கடையில் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருந்தாங்களே, தமிழ்ச்சி தானே, அந்த பொண்ணு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்கே வளையல் சத்தம் கேட்டாலும் மேக்ஸி பர்ஃப்யூமோட வாசனை வந்தாலும் அது தமிழிசையோன்னு நினச்சி ஏமாந்ததும் உண்டு. தமிழிசை, May I help you, sir? Excuse me, sir. திருட்டு சாவி போட்டு வீட்டிற்குள் நுழையும் நிகழ்ச்சியில் மாலை வணக்கத்துடன் தோழி தமிழிசை. வணக்கம் திரு நடுமாறன் அவர்களே. நான் நேர்ல வந்து பேசினா நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, எரிஞ்சு விடுவீங்க, வெளியே அனுப்பி கதவை சாத்திடுவீங்க. அதுக்காக தான் இப்படி பேசுறேன். நான் ஒரு நல்ல விஷயத்தை படிச்சேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அது உங்களால 1 கோடி பேருக்கு சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த முயற்சி. வெற்றி பூர்வம் நிகழ்ச்சியில் மாலை வணக்கத்துடன் தோழன் நடுமாறன். என்னுடைய தோழி தமிழிசைன்னு ஒருத்தி, அவங்க படித்த நல்ல விஷயத்தை எனக்கு சொன்னாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட நிருபர் ஒருத்தர் கேட்டார், என்ன சார் எல்லாமே தோல்வியாக இருக்குது, இந்த தோல்வியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம்னு சொல்கிறீங்களே. அதுக்கு ஆப்ரஹாம் பதில் சொல்கிறாரு, உண்மைதான், என்னோட 49 வயசில் தான் நான் ஜனாதிபதி தேர்தலில் நின்னேன். அது வரைக்கும் நான் எந்த விஷயத்துலையும் ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் நான் 49வது வயசில் ஜனாதிபதி தேர்தலில் நின்னேன், ஜெயிச்சிட்டேன். ஒருவேளை நான் முன்னால் ஜெயிச்சிருந்தா அந்த நிலையிலே அப்படியே நின்றுருப்பேன், அதுலேயே பயணிச்சிருப்பேன். அங்கெல்லாம் தோத்ததுனால தான் நான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நின்று ஜெயிச்சேன். ஸோ வாழ்க்கையில் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோமேன்னு நினைக்கிறவங்க இதை கேட்ட பிறகு நமக்கான ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குன்னு நம்பிக்கையோடு உழைக்கணும். அப்படி உழைச்சா நிச்சயம் ஜெயிக்கலாம்.